அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நிகழப்போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா, இவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அதனை இவர்கள் எப்படி சமாளிக்க போகின்றார்கள், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம முன்கூட்டியே பார்த்து தெரிந்து கொள்ள போகின்றோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது நிகழப்போகிறது அப்படிங்கிறது குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடுகளை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மிக மிக முக்கியமானதாகும். ஏகாதசி விரதங்கள் இருந்தாலே அளவில்லாத நலன்களானது கிடைக்கும் என்றால் கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி எப்படிப்பட்ட மகத்துவமான பலனை தரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தீங்கன்னா உணரலாம். இந்த ஏகாதசியில் மட்டுமே சொர்க்கவாசலானது திறக்கப்படும் நிகழ்வு வைணவ தலங்களில் நடைபெறும். அது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை போக்கி மோட்சத்தை தரக்கூடிய விரதம் ஏகாதசி விரதம் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல, வாழும் போதே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரக்கூடிய விரதமும் ஏகாதசி விரதம்தான். துன்பங்கள் தீர, வெற்றிகள் கிடைக்க, செல்வங்கள் சேர, நோய்களானது நீங்க என பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் காணக்கூடிய விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதங்களை பார்த்தீங்கன்னா இருக்கலாம். மட்டும் இல்லாமல் வைகுண்ட ஏகாதசியின் போதே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவதனால இது பார்த்தீங்கன்னா வேண்டுதல்களை நிறைவேற்றும் அற்புத விரத நாளாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த நன்னாளில் பார்த்தீங்கன்னா கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகள் நிகழ்வதனால ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களானது ஏற்படுது. அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு தன வருவாயினுடைய சிக்கல்களை மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா சமாளிப்பார்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணக்க நிலைகளானது மாறும். வரவேண்டிய பண பாக்கிகளானது வசூலாகுங்க. பண விஷயங்களானது தாராளமாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். பண விஷயமானது தாராளமாக இருக்கும் போதுமே தனஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய கேதுவினால அவ்வப்போது சிற்சில வேலைகளில் கையை பிசைந்து கொண்டு இருப்பீர்கள். நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுக்கு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை கூட பார்த்தீங்கன்னா உங்களால் எடுக்க முடியாது. அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துங்க. நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் வெளியில் தெரியாது. நீங்கள் எப்போதுமே பிறர் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சௌகரியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஆளாக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா காட்சி தருவீர்கள். நீங்கள் யாரிடமுமே உங்களது குறைகளை தெரிவித்து கொள்ள மாட்டீர். வீட்டில் நடைபெற வேண்டிய சுப காரியங்கள் சுமூகமாகவே நடைபெறும். தடைபட்டு இருந்த திருமண ஏற்பாடுகளானது இனிதே நிறைவேறுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு காத்திருந்த இடமாற்றம், பதவி உயர்வுகளானது தேடி வரும். மேன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். புதிய வியாபார ஒப்பந்தங்களானது நடந்தேறும். பெண்களுக்கு புதிய கடனுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதனால நன்மைகளானது பயக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்மையானது பார்த்தீங்கன்னா பயக்குங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகளானது சேரும். மாணவர்களுக்கு கல்வி விஷயங்களில் நாட்டங்களானது அதிகரிக்கும். அரசியல் துறையினருக்கு வழக்கில் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். மேலுமே உங்களது கருத்துக்கு சிலர் பார்த்தீங்கன்னா மாற்று கருத்துக்களை கூறலாம். எதிர்த்து பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. மாணவர்கள் எவ்வளவு திறமையாக படித்தாலுமே பாடங்கள் கடினமானவை போலவே தோன்றுங்க. மனதை பார்த்தீங்கன்னா தளர விடாமல் படிப்பது வெற்றியை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. செல்வங்களானது சேரும். கல்வியில் முன்னேற்றங்களானது உண்டாகும். அடுத்தவருடன் ஏற்படும் பிரச்சனைகளிலாலும் வாக்குவாதத்திலுமே வெற்றியே உங்களுக்கு கிடைக்குங்க. பணவரவானது கூடும். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலுமே அடுத்தவரை நம்புவதிலும் எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவை. உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி செல்லலாம். மாற்று மதத்தினரினுடைய உதவியானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வளர்ச்சியினுடைய உச்ச காலத்தை அனுபவிப்பீர்கள்.
உங்களுடைய அலுவலக நிர்வாகத்தில் இருந்து அனைத்து விதமான ஆதரவையும் பெறுவீர்கள். நிறுவன மேம்பாடு குறித்த உங்களுடைய அனைத்து யோசனைகளுக்கும் உங்களுடைய சக பணியாளர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். நிர்வாகத்தினரிடம் இருந்து அனைத்து வகையான வெகுமதிகளையும் பெறுவீர்கள். புதிய வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் முதலீடுகளின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறிய முதலீட்டில் புதிய தொழில் தொடங்குவது நல்லது. ஏற்கனவே தொழில் செய்து வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதில் பொறுமையானது உங்களுக்கு தேவை. காதல் உறவுகளில் இருப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு அற்புதமான நேரங்கள் இது. திருமணமான தம்பதிகள் இந்த காலகட்டத்தில் சிறிய மோதல்களை தவிர்க்க வேண்டும். மற்றும் உங்களுடைய துணைக்கு அதிக கோபங்களானது இருக்கும்போது அமைதியாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி நிலைகளானது அற்புதமாக இருக்கும். மேலுமே உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உங்களுடைய குடும்பத்தினரினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியங்களானது நன்றாக இருக்கும். காலகட்டத்தில் உங்களுடைய நிதி நிலைமையானது நிலையானதாக இருக்கும் மற்றும் முன்னேற்றத்தினுடைய அறிகுறிகளை கூட எதிர்பார்க்கலாம். உங்களுடைய குடும்பம் மற்றும் நண்பர்களிடமிருந்து நேர்மறையான செல்வாக்கை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவர்களின் ஊக்கமும் ஆலோசனையும் உங்கள் நிதி இலக்குகளை அடைய உதவுவதில் பயனுள்ளதாக இருக்கும். இருப்பினுமே உங்களுடைய நிதி சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகளை எச்சரிக்கையுடன் அணுகுவது முக்கியம். மூன்றாம் தரப்பினரிடமிருந்து கருத்துக்கள் அல்லது ஆலோசனைகளை பெறுவது உங்களுடைய விஷயங்களில் சிக்கலாக்குங்க. புதிய தொழில் முதலீடுகளை தற்போதைக்கு நிறுத்தி வைப்பது புத்திசாலித்தனம். உங்களுடைய விருப்பங்களை கவனமாக பரிசீலிக்க நேரங்கள் எடுத்துக்கொள்வது நீண்ட காலத்திற்கு பலனளிக்கும். உத்தியோகத்தில் வளர்ச்சிக்கான முக்கிய நேரத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். உங்களுடைய அலுவலக நிர்வாகங்கள் உங்களுக்கு பல்வேறு ஆதரவை வழங்கும். நிறுவனத்தை மேம்படுத்துவதற்கான உங்களினுடைய அனைத்து பரிந்துரைகளும் உங்களுடைய சக பணியாளர்களிடமிருந்து நிறைய ஆதரவை பெறும். நிறுவன நிர்வாகங்கள் உங்களுக்கு விருதுகளையும் வழங்கலாங்க. ஐடி துறையில் பணிபுரியக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பதவி உயர்வு மற்றும் சலுகைகளை பெற பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கிரகங்களினுடைய தாக்கங்களினுடைய காரணமாக வெகுமதிகளை பெறுவதில் சிறிது கால தாமதங்களாகும். மேலுமே சினிமா மற்றும் ஊடகத்துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் உங்களுடைய நிர்வாகத்துடன் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நிர்வாகத்துடன் சிறு சிறு மோதல்களை சந்திக்க நேரிடுங்க. சுகாதாரத்துறையில் உள்ள நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு நல்ல நேரங்கள். உங்களுடைய பணி நிர்வாகம் மற்றும் நோயாளிகளால் பாராட்டப்படும். வக்கீல் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வளர்ச்சியினை இந்த காலகட்டத்தில் காணலாம். புதிய தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். சராசரி முதலீடு போட்டு செய்வது நல்லது. ஏற்கனவே தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் தொழில் வளர்ச்சிக்கு சிறிது பொறுமையை காக்க வேண்டும். தொழில் விரிவாக்கத்தை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழிலை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியங்களானது சிறப்பாக இருப்பதை நீங்கள் காணலாம். ஆனாலுமே முகத்தில் பருக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால சருமத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தோல் பிரச்சனைகளினுடைய அபாயத்தை குறைக்க வெளியில் செல்வதை கட்டுப்படுத்துவது புத்திசாலித்தனமாக இருக்கலாம். அங்கு பல்வேறு சுற்றுச்சூழல் காரணிகள் தோல் பிரச்சனைகளுக்கு பங்களிக்கக்கூடும். இந்த காலகட்டங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நேர்மறையான மனநல சூழ்நிலைகளுக்கு ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலுமே குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவுகளானது ஏற்படலாம். சுற்றத்தினர்களுடைய வருகையானது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்குகளானது வரலாம். பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சிகளானது ஏற்படும். குடும்ப வருமானங்களானது அதிகரிக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஆதாயத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். பெண்களுக்கு அறிவுத்திறன்களானது இப்பொழுது அதிகரிக்கும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட மிக எளிதாகவே செய்து முடிப்பீர். அடுத்ததாக ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலானது ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடி காரியங்களானது முடியும். சக ஊழியர்கள் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருவரும் மனம் விட்டு பேசுவது நல்லது. அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். யாருடைய தூண்டுதலுக்கும் செவி சாய்க்காதீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல விதமாகவே பண வசதிகள் அனைத்துமே வேண்டியபடியே கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்தும் இனிதே நடைபெறும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளானது அகலும். பொருள் வளங்களானது சிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களானது தொடரும்.
தொட்ட காரியங்களில் வெற்றிகளானது கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.